என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேள். ஏனென்றால் நாளை, அதாவது 30/1/2026 அன்று உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார். நிச்சயமாக அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இவரின் பெயரையும் துல்லியமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நான் சொன்ன உடனேயே என் குழந்தை, நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று. இவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனுடனிருந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வழிகாண்பித்து கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் என்பதனை முன்கூட்டியே உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், இவரின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதானே அர்த்தம். இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதுதானே அர்த்தம். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. கருப்பன் எதற்காக வருகிறான், இந்த கருப்பன் எதற்காக உன் வாழ்க்கையில் நிற்கிறான் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில பிரச்சனைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல உன் வேலை. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கருப்பன் கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வதும் தானே உன் வேலை. உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே போகலாம். ஆனால் இந்த கருப்பன் உன் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் குறைத்து கொள்வதில்லை. இந்த கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒருபொழுதும் குறைவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக கேட்க வேண்டும். நமக்கு ஒரு நல்லது நடக்க நம் தெய்வம் நம்மை தினம் தினம் தேடி வருகிறது என்றால் அந்த தெய்வத்தை உதாசீனம் செய்வது நியாயமாகுமா? என் குழந்தையே, ஒரு பொழுதும் இந்த தவறை நீ செய்து விடாதே. உனக்கான நேரம் இது. இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். நான் வரும்பொழுது நீ வேண்டியது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றுதான் அப்பன் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். சில சமயங்கள் சில தருணங்களை உனக்கு கடினமாக கொடுத்து விட்டது. அந்த பிரச்சனையினாலோ என்னவோ வாழ்க்கையை முழுமையாகவே என் பிள்ளை நீ வெறுக்க தொடங்கி விட்டாய். இந்த வாழ்க்கையில் முழுமையாகவே உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காமல் நீ ஒதுங்கி இருந்து விட்டாய். இது எல்லாமும் முடியக்கூடிய நேரம். இனிமேல் இந்த பிரச்சனைகளையும் இந்த சோதனைகளையும் தாண்டி உனக்கு ஓர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். இந்த கருப்பன் உன்னை சுற்றிலும் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுக்க வரும் பொழுது அதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகிறது என் பிள்ளைக்கு? இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கும்? கருப்பன் இருந்து ஒன்றை அழுத்தமாக உனக்கு சொல்கிறேன் என்றால் அந்த அழுத்தம்தான் உன் வாழ்க்கை. அந்த அழுத்தம்தான் உன் எதிர்காலம். அந்த அழுத்தம்தான் உனக்கான நம்பிக்கை என்பதனை மறந்து விடாதே. இதுதான் இனி உன்னை எப்பொழுதும் நல்ல பாதையில்
பயணிக்க வைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நேரம் நீ தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ கவனமாக இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கை உனக்கான மேலும் பல அதிர்ஷ்டங்களை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் ஒன்றை மட்டும் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். அப்பனின் வார்த்தைகளில் பொய் இல்லை என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். ஏற்கனவே பல கஷ்டங்களிலும் பல துன்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை நான் காயப்படுத்துவேனா? உனக்கு நான் எப்பொழுதுமே ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வரவில்லை. நான் உனக்கான நல்ல விஷயங்களைத்தான் கொண்டு வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நல்லதை நடத்தத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை உன் வாழ்க்கை உனக்கு நடத்தி விட்டதே என்று நினைத்து வருந்தாதே. கருப்பன் எப்பொழுதும் என்ன நடக்கிறதோ அந்த உண்மையை மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அந்த உண்மையை நான் உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமான பலனை கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிற்குமான தீர்வை கொடுக்கும். சுற்றி வரும் விஷயங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் பொருட்டு உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நன்மைகளை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்லதொரு திருப்பத்தை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமான பல புரிதலை கொடுக்கும் அல்லவா? தெளிவில்லாமல் பல விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். ஏறக்குறைய நீ தொலைத்தது எல்லாமும் இனி மீண்டும் பெற முடியாத விஷயங்கள்தான். அதனால் இதற்காக என் பிள்ளை இனி போராடாதே. கருப்பன் இத்தனை தெளிவாக சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் இதற்காக இனிமேல் ஒருபோதும் கலங்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு நன்மைகளை தந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்திலும் உன்னை வாழச் சொல்கிறேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்டதில்லை. இந்த வாழ்க்கையில் எதையும் விரும்பி உன்னிடம் நான் நின்றதும் இல்லை. நான் உன்னிடம் கேட்பது எல்லாமும் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் இந்த கருப்பன் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் கருப்பன் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் உனக்கு இத்தனை காலமும் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? இனிமேலும் இது எல்லாமும் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு நிலையை உனக்கு கொடுத்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த நொடி முதல் உனக்கு நான் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை மறக்காதே. மேலும் உனக்கான வெற்றியை கொண்டு உன்னை நான் மகிழ வைப்பேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே,
நீ என்னவெல்லாமும் யோசித்து வருந்தி இருந்தாலும், எதையெல்லாமும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும், உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தாலும், கருப்பன் அந்த இடத்தில் நின்று உனக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுப்பேன். ஒரு நொடியில் உயிர் பிழைத்தேன், கடைசி நொடியில் தப்பித்தேன் என்றெல்லாம் நீ சொல்கிறாய் அல்லவா? அப்படி நீ தப்பிப்பதற்கு இந்த கருப்பன் நானும் ஒரு காரணம் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி அப்பன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும். அது வரையிலும் என் பிள்ளை இனி எதையும் எண்ணி நீ கலங்கிவிடக்கூடாது. இனி எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ பதறிவிடக்கூடாது. உன்னோடு உடனிருந்து நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள். அப்பன் முன்னின்று உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காதே. கருப்பனுடனிருந்து கொண்டு நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ நினைத்து வருந்தாதே. அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எந்த வருத்தங்களும் தேவையில்லை. கருப்பன் இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். காரணம் என்னவென்று நாம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கு விரும்பியது எல்லாமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இதுவரையிலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்தியது எல்லாமும் போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னை காத்து நிற்கும் இந்த நேரம் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி என்னவானாலும் சரி, எதுவானாலும் சரி, இவை முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை இனி பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ தயங்காதே. எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை விடுத்து உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கினாயானால் உன் வெற்றி உன் கண் முன்னால் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவர்தான் நாளை உன்னை தேடி வரப்போகின்றார். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவர், உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தக்கூடிய ஒருவர், இவர் இருந்தால் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அவர்தான் சிவபெருமான். நந்தி தேவரும் சிவபெருமானும் நாளை பிரதோஷ நாளில் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். இவர்கள் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நாளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க போகின்றார்கள். சில விஷயங்களை எல்லாம் தவிர்த்து, சில சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை எல்லாம் உனக்கென சரி செய்து கொடுக்க போகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே.
நீ யாரும் இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு எதையும் செய்திட ஒருவரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய். ஆனால் இவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறார்கள். அதிலும் அந்த சிவனே உன்னை தேடி வருகிறார் என்றால் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்திட வேண்டாம். உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன். உன்னை சுற்றி நான் அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நினைக்கின்றேன். ஏனென்றால் சிவபெருமானே உன்னை தேடி வருகிறார், உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தப் போகிறார் என்றால் நிச்சயமாக அத்தனை தெய்வங்களும் உன்னை தேடி வருவதில் எந்த விதத்திலும் குழப்பமில்லை. அத்தனை பேரும் உன்னை சுற்றி வருவதில் எந்த தயக்கமும் இல்லை. இவர்கள் எல்லோருமே உன்னை தேடி வருவதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் இருக்கும். உன் பக்கம் இருக்கும் நியாயங்கள், உன் பக்கம் இருக்கும் உண்மைகள், உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் சரியாகத்தான் காத்து நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாகத்தான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் பொழுது நீ எதற்கும் அஞ்சிடாமல் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்து விட்டாலே அது போதும். உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி அத்தனையும் உனக்குள் வந்து உனக்கான மகிழ்ச்சியை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. உனக்கான நல்ல மாறுதல்களை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு நடக்கும் ஒவ்வொன்றும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நிலையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் ஒருவருக்கு ஒரே நாளில் கிடைக்க பெறும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் நடக்கப் போகிறது என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய எல்லா சந்தோஷங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்து நிற்கிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி நான் வரும் இந்த நேரங்களை நீ கவனமாக தெரிந்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்து விட்டாயானால் அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு நான் வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லாமுமாக உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்க இந்த கருப்பனால் முடியும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்க என்றும் இந்த கருப்பன் உன்னை சுற்றி வர உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி நடக்கும் பல விஷயங்களை எல்லாமும் நான் இருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சோதனைகளை எல்லாம் கடந்து பல சாதனைகளை நீ புரிய வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வருவது எல்லாமும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளையின் சந்தோஷங்களுக்கு குறைவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. இனி எல்லாமுமாக உன்னை நான் வழிநடத்துவேன். எல்லாமுமாக உனக்கு நான் நன்மைகளை கொடுப்பேன். காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ விருப்பப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்கட்டும். கருப்பனின் ஆசிகளின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் பரவட்டும். கலங்காமல் இரு. என்றும் என்றென்றும் நான் உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் எடுத்து தருகிறேன் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளைக்கென நான் இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் நீ கலங்காதே. யாரை நினைத்தும் நீ வருந்தாதே. உன் மீதும் என் மீதும் நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க எந்நாளும் நான் வருவேன்.
எந்நாளும் நான் உன்னை தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.